واستعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العلي العظيم. وبسند المتصل مني للإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال حدثنا إسماعيل قال حدثني أخي عن سليمان عن معاوية بن أبي مزرد عن أبي الحباب عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال ما من يوم يصبح العباد فيه إلا ملكان ينزلان فيقول أحدهما اللهم أعط منفقا خلفا ويقول الآخر اللهم أعط ممسكا تلفا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல் அல்லாஹுக்கே அனைத்து போலும் உரித்தாகட்டும். சாந்தி மதம் ஏதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா கைருல் பரியா எம்முயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலேயே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஊன்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறாரோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறாரோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருக்கிறான். அது வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், மனிதனுடைய பார்வைக்கு படக்கூடிய வஸ்துக்களாக இருக்கலாம், படாத வஸ்துக்களாக இருக்கலாம். எத்தனை கோடி படைப்பினங்களை படைத்திருக்கிறானோ அந்த அனைத்து படைப்பினங்களையும் பரிபாலித்து போஷிக்கக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். வேறு யாரும் கிடையாது, வேறு யாரும் தகுதி பெற மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தனி ராஜ்யம், அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது தான் உலகத்திலே உள்ள சகல வஸ்தும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த படைப்பினங்களை படைத்திருக்கிறானோ படைத்தது மட்டுமல்லாமல் அந்த படைப்பினங்களில் சிலதை விட சிலதை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான், சிலதை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு மத்தியில் நாங்கள் பங்கு பிரித்து வைத்திருக்கிறோம். பணக்காரர் நினைத்து பணக்காரராக அல்ல, ஏழை நினைத்து ஏழையாக அல்ல, படித்தவன் நினைத்து படித்தவனாக அல்ல, பாமரன் நினைத்து பாமரனாகவில்லை. வெள்ளையனாக இருந்தாலும் சரி, கருப்பராக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, வசதி உள்ளவராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஒவ்வொரு தரத்திலே வைத்திருக்கிறான். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத். சிலரை விட சிலரை அந்தஸ்தால் நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். குர்ஆன் கூறுகிறது, கண்ணியமானவர்களே, நாம் நினைத்து ஆணாக பிறக்கவில்லை, நாம் நினைத்து முஸ்லிமாக பிறக்கவில்லை. எம்மை ஆணாக ஆக்கியது அல்லாஹ், எங்களை முஸ்லிமாக ஆக்கியது அல்லாஹ், எங்களை அஜமியாக ஆக்கியது அல்லாஹ், அரபியை அரபியாக ஆக்கியது அல்லாஹ். கண்ணியமானவர்களே, உலகத்தில் உள்ள எந்த படைப்பை எடுத்தாலும் அதிலே சிலதை விட அல்லாஹ் சிலதை கண்ணியப்படுத்தி தான் வைத்திருக்கிறான். இந்த அனைத்து ஜீவராசிகள்ல மனிதனை அல்லாஹ் மிக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். மிருகங்களை விட, பறவைகளை விட, ஊர்ந்து செல்லக்கூடிய வஸ்துக்களை விட அல்லாஹ் இந்த மனிதனை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சளங்களை இந்த மனிதர்களை நாங்கள் மிக 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 கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான்? அல்லாமா இப்னுல் ஜௌசி தங்களுடைய ஜாதுல் மசீர் என்ற தஃப்சீர்ல 10 கருத்துக்களை கொண்டு வரான். அல்லாஹ் எப்படி மனிதனை
சிறப்பித்திருக்கிறான். அதில் ஒரு கருத்து, ஏனைய படைப்பிடங்களுக்கு அல்லாஹ் 5 அறிவை கொடுத்துவிட்டு 6வது ஒரு அறிவை, பகுத்தறிவை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான். 6வது அறிவை அல்லாஹ் எதற்கு கொடுத்தான்? அல்லாஹ்வை மனிதன் விளங்க வேண்டும் என்பதற்காக. நபிமார்களை இந்த மனிதர்களிலிருந்து தான் அல்லாஹ் வெளியேற்றினான். நபிமார்கள், ரசூல்மார்களை அல்லாஹ் மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இப்படியும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இப்படி 10 விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் ஒரு கருத்து வருது என்னன்னா, உலகத்தில் மனிதனை தவிர இருக்கக்கூடிய ஏனைய மிருகங்கள், ஊர்ந்து செல்லக்கூடியவைகள், இதனுடைய முதுகெலும்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஅ்விஜாஜன் வளைத்து தான் படைத்திருக்கிறான். எல்லா மிருகங்களுடைய முதுகெலும்பும் வளைந்து தான் இருக்கின்றன. காரணம், அதனால தான் அந்த மிருகங்கள் அது சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் சரி, அது குனிந்து தான் அந்த இறைச்சியை சாப்பிடுகிறது. மாடு சாப்பிடுவதாக இருந்தாலும் தலையை குனிச்சு தான் புல்ல சாப்பிடுது. தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும், அது காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கமாக இருந்தாலும் குனிந்து தான் தண்ணீரை அது குடிக்க வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் அதை படைத்திருக்கிறான். மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது குனிந்து தான் தன்னுடைய இரையை தேடிக்கொள்ளும். ஆனால் மனிதனுடைய முதுகெலும்பை கிவாமன் அல்லாஹ் நேராக படைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? ஏனைய மிருகங்கள், ஏனைய பறவைகள், ஏனைய ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் சாப்பாட்டுக்கு முன்னால, தண்ணீருக்கு முன்னால குனிவது போல் மனிதன் குனிந்து விடக்கூடாது. அவன் குனிவதாக இருந்தால் எனக்கு மட்டும் தான் குனியணும், எனக்கு முன்னால் மட்டும் தான் சுஜூத் செய்ய வேண்டும் என்பதற்காக மனிதனுடைய முதுகெலும்பு அல்லாஹ் கிவாமன் நேர்த்தியாக படைத்து வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு மனிதனுடன் இரக்கம் உள்ளவன் கண்ணியமானவர்களே! ஆக எல்லா படைப்பிடங்களை விட இந்த மனிதனை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான். இந்த மனிதர்களில் கலிமா சொன்ன முஸ்லிம்களை ஒரு படி உயர்த்திருக்கிறான். இந்த முஸ்லிம்களை விட அல்லாஹுவை நம்பிய முஃமின்களை ஒரு படி உயர்த்திருக்கிறான். இந்த முஃமின்களை விட அல்லாஹுவை பயந்த தக்வாதாரிகளை, முத்தகீன்களை ஒரு படி உயர்த்திருக்கிறான். இந்த தக்வாதாரிகளை விட உலகத்திற்கு அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்கள், இப்னு ஹிப்பானுடைய சஹீஹான ரிவாயத், 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பினான். அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த 1,24,000 நபிமார்களை விட ரிசாலத், தூதுத்துவம் கொடுக்கப்பட்ட 313 ரசூல்மார்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த 313 ரசூல்மார்களை விட குர்ஆனிலே சொல்லப்பட்ட 25 நபிமார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த 25 நபிமார்களை விட உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள் ஆகிய 5 பேர், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த 5 நபிமார்களில் எம்முடைய உயிரிலும் உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித கோடிகளிலே யாரும் போகாத இடத்தில் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறானே, வரஃபஅனா லக திக்ரக். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வர்ணனையை, உங்களுடைய பிரஸ்தாபத்தை, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் உயர்த்தி விட்டோம் யா ரசூலல்லாஹ். யார் நினைத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்திலே குறைபாடு செய்ய முடியாது. உலகத்திலே யாரும் போகாத இடத்துக்கு சென்றவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் அடையாத கண்ணியத்தை அடைந்தவர்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அவ்வலு மன் தன்ஷஃபு அன்ஹுல் அர்து யௌமல் கியாமா. மறுமை நாள்ல பூமி பிளந்து மக்கள் எல்லாம் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று சேருவார், திரட்டப்படுவார்கள். அந்த பூமி பிளந்து முதலாவதாக வெளியில் வருவது நான். சொல்லிவிட்டு சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய பட்டாடைகளில் இருந்து அல்லாஹ் ஒரு பட்டாடை எனக்கு அணிவிப்பான். அது மட்டுமல்லாமல் ليس احد من الخلائق ثم اقوم عن يمين العرش. அர்ஷுடைய வலது புறத்திலே போய் நான் இருப்பேன். ليس احد من الخلائق يقوم ذلك المقام غيري. என்னை தவிர ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும்,
அல்லாஹ்வுடன் பேசிய மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த இடத்திற்கு போக முடியாது, என்னை மட்டும் அல்லாஹ் அந்த இடத்திலே வைப்பார் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் எல்லாம் மஹ்ஷருடைய மைதானத்தில் இருப்பார்கள், அல்லாஹ் என்னை மட்டும் கண்ணியப்படுத்துவார். கண்ணியமானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரஜபுடைய மாதம், மிக முக்கியமான ஒரு மாதம். இஸ்லாத்துடைய 12 மாதங்களிலே 4 மாதங்கள் மிக கண்ணியமானது. முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, அந்த 4 மாதங்களில் முக்கியமான ஒரு மாதத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபுடைய மாதத்தின் தலைப்பிறையை கண்டால் ஒரு துஆவை ஓத ஆரம்பிப்பார்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னதில் 2346வது ரிவாயத்தாக, இமாம் தபரானி ஔசத்தில் 3939வது ரிவாயத்தாக, இமாம் பைஹக்கி ஷுஅபுல் ஈமான் என்ற கிதாபில் 3534வது ரிவாயத்தாக இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா தഖல ரஜப், ரஜபுடைய மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்து விட்டால், ரஜபுடைய மாதத்தை அடைந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஓதுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்து விடு, வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அந்த ரஜபில் தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் ரமலானுக்கு 60 நாட்கள் கூட இல்லை. கண்ணியமானவர்களே, அந்த ரமலானுக்காக வேண்டி 2 மாதங்களுக்கு முன்னால் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்க ஆரம்பிப்பார்கள். இந்த ரஜபுடைய மாதத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானத்துக்கு மேலால் அழைத்து தொழுகையை கிஃப்டாக கொடுத்தான். தொழுகையை கிஃப்டாக கொடுத்தான். இந்த தொழுகையின் மூலமாக எந்த விதமான பிரச்சனையையும் நாங்கள் இல்லாமலாக்க முடியும். தொழுகையின் மூலமாக யாரும் சாதிக்காத விடயங்களை சாதிக்க முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு ஆரம்பத்தில் 50 நேர தொழுகையை கிஃப்டாக கொடுத்தான். 6வது வாரத்துக்கு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 50 நேர தொழுகை ஒரு உம்மத்துக்கு கஷ்டம். புகாரில தெளிவாக வருது. அல்லாஹ்விடத்திலே போய் குறைத்து கொண்டு வாருங்கள். அல்லாஹ் கிட்ட போறாங்க, அல்லாஹ் 5ஐ குறைக்கிறான். 45ஓடு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுவும் ஒரு உம்மத்துக்கு கஷ்டம். திரும்ப அல்லாஹ் கிட்ட போயிட்டு குறைச்சு கேளுங்க. இந்த மாதிரி போயிட்டு கடைசியில் 5 நேர தொழுகையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த 5 நேர தொழுகையும் ஒரு உம்மத்துக்கு கஷ்டம் யா ரசூலல்லாஹ், அதனால இதையும் குறைத்து கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மீண்டும் செல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்குது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய புறத்தில் அந்த சப்தம் வருது. புகாரில தெளிவாக வருது. அல்லாஹ் கூறுகிறான், யார் இந்த 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழு வருகிறார்களோ அவர்களுக்கு 50 நேர தொழுகையுடைய நன்மையை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுதால் 50 நேர தொழுகையுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்று இந்த தொழுகையிலே நாங்கள் பொடுபோக்கு செய்கிறோம். மறுமை நாளுடைய அடையாளங்களுடைய வரிசையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மவாரிதுல் லம்ஆன் என்ற கிதாபில் கொண்டு வராங்க, இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஆ, மறுமை நாளுடைய அடையாளங்களில் முதலாவது நபி அவங்க சொன்னாங்க, இதாஅத்துஸ் ஸலா, தொழுகை வீணடிக்கப்படும். மக்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மறுமையினாலே எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் பிரச்சனையோடு தான் படைத்திருக்கிறான். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. மற்றவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன், இதற்குரிய முடிவை அவர்கள் தெரியாமல் சூசைட்ல போய் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் புள்ளி விவரப்படி அமெரிக்காவோட 25,000 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சைனாவில் 50,000 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? பிரச்சனைகள் முக்தி, அதற்குரிய தீர்வை காண முடியாமல்
சூசைட் செய்து கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதை சொல்லவில்லை கண்ணியமானவர்களே. இஸ்லாம் எல்லா விதமான பிரச்சனைக்குரிய பதிலை சொல்லி தந்திருக்கிறது. அதில் முக்கியமானது தான் இந்த தொழுகை கண்ணியமானவர்களே. தொழுகை மூலமாக எல்லா விதமான பிரச்சனைக்குரிய தீர்வையும் எம்மால் அடைந்து கொள்ளலாம். இரண்டாவது சதகா, தர்மம் இருக்கிறதே கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், அஸ்ஸதகத்து தருத்துல் பலா, சதகா இருக்கிறதே வரக்கூடிய பிரச்சனைகளை ரிட்டர்ன் அனுப்பிவிட்டாங்க, கிட்ட வர விடாது. துத்ஃபிஉ கதபர் ரப் வ தத்ஃபஉ மீதத ஸூ. அஹ்மதுடைய இன்னொரு ரிவாயத், இந்த சதகா இருக்கிறதே அல்லாஹ்வுடைய கோபத்தை அடியோடு அணைத்து விடும். கெட்ட மரணத்தை விட்டு இவரை பாதுகாக்கும். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, நிறைய பேர் நினைக்கிறது நான் சதக்கான்னு சொன்னா ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா 1 லட்சம் ரூபா கொடுக்கறதான் சதக்கான். இல்லை கண்ணியமானவர்களே, எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குதோ 10 ரூபா கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சதகா தான். 20 ரூபாய் கொடுத்தாலும் சதகா தான். 100 ரூபாய் கொடுத்தாலும் சதகா தான். இந்த 100 ரூபாய் 10 ரூபாயுடைய பெருமதி என்ன தெரியுமா? இதனுடைய பெருமதி என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது. எல்லா விதமான பிரச்சனைகள், கடனா கண்ணியமானவர்களே சதகா மருந்து, வாழ்க்கையில தீராத நோயா சதகா மருந்து, வாழ்க்கையில பிரச்சனையா மனைவி எங்களோட பேச்சை கேட்கிறாங்க இல்லையா, பிள்ளைகள் எங்களுடைய பேச்சுக்கு இதா செய்றாங்க இல்லையா, சதகா கொடுங்க கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், பாதிரு பிஸ்ஸதகா. பைஹக்கியுடைய ரிவாயத், பாதிரு பிஸ்ஸதகா, சதகா தர்மம் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல் பலாஅ லா யதஹத்தாஹா, எந்த சோதனையும் சதகாவை தாண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று எவ்வளவு லேசான ஒரு அமல், இதை நாங்கள் கணக்கெடுக்காமல் விட்டுவிட்டோம். இன்று வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாகிவிட்டது. சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதற்கு தான் பழக்கினார்கள். சஹாபாக்கள் கண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறானே, வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு, நீங்கள் அல்லாஹ்வுக்காக எதை செலவழித்தாலும் அல்லாஹ் அதற்கு பிரதி உபகாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவான். நீங்கள் 1 ரூபாய் செலவழித்தால் அல்லாஹ் அதை 700 மடங்காக திருப்பி தருவான். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், மா நக்ஸத் ஸதகத்து மின் மாலின், பணத்திலிருந்து சதகா கொடுக்கிறனால எந்த ஒன்றும் குறைந்து போகாதுன்னா. நாங்கள் நினைக்கிறோம் கொடுக்கிறனால பாக்கெட்ல இருந்து பணம் குறைதே. கண்ணியமானவர்கள், இல்லை, அல்லாஹ் அதை 700 மடங்காக திருப்பி தரப்போகிறார் என்பது தான் அர்த்தம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் முன்மாதிரியாக இருந்தார்கள் தெரியும். ஏன்? கொடுத்தால் அல்லாஹ் இதை விட திருப்பி கொடுப்பான். இந்த ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய குதுபாவை முடித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடை வள்ளல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடையை போல உலகத்திலே தாராளமாக செலவழித்தவர்கள் யாரும் கிடையாது. ஹுனைனுடைய யுத்தம் நடைபெறுகிறது. மிகப்பெரிய கனிமத்துடைய பொருட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சேர்கிறது. ஜஅரானா என்ற இடத்திலே மலைகளை போல தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் சேர்கின்ற கண்ணு கெட்டக்கூடிய அளவுக்கு அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள்ல ஆட்டு மந்தைகள். இந்த நேரத்தில் சஃப்வான் இப்னு உமையா மக்காவுல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், ஆனால் காஃபிராக இருக்கிறார். நபி அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார். கண்ணியமானவர்களே, ஒரு பள்ளத்தாக்க பார்க்கிறாரு. உம்ரா ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், அங்க வந்து 2 மலைகளுக்கு மத்தியில கண்ணு கெட்டக்கூடிய அளவுக்கு பள்ளத்தாக்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த பள்ளத்தாக்கு நிரம்பும் அளவுக்கு ஆட்டு மந்தைகள், ஆடுகள் குவிந்து கிடக்கின்றன. இதை ஆச்சரியமாக சஃப்வான் இப்னு உமையா பார்க்கிறாரு. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. கேட்டாங்க, யா அபா வஹப் யுஅஜிபுக ஹாதா ஷஅப். அபூ வஹப் என்பது சஃப்வான் இப்னு உமையாவுடைய புனை பெயர். கேட்கிறாங்க, என்ன சஃப்வான் இப்னு உமையா, இந்த பள்ளத்தாக்கு உங்களை ஆச்சரியப்படுத்துதா? பலா யா ரசூலல்லாஹ், நான் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், ஆனாலும் இது போன்ற ஒரு விடயத்தை நான் கண்டதில்லையே அப்படின்னு போகுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ லக வ மா ஃபீ, இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடுகளும் உங்களுக்கு தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 5000 6000 ஆடுகள். கண்ணியமானவர்களே, யாருக்கு வரும் இந்த தன்மை?
உடனே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மா தாபத் நஃப்ஸு அஹதின் பிமிஸ்லி ஹாதா இல்லா நஃப்ஸு நபியின். இந்த அளவுக்கு தாராளமான கொடை கொடுக்கக்கூடிய உள்ளம் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு நபிக்காகத்தான் இருக்கும் என்று சொல்லி அதே இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமானவர்களே, இதே போலத்தான் சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கினாங்க. தபூக்குடைய யுத்தம், கடும் உஷ்ண காலம், மக்கள் சஹாபாக்கள் கடும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய ஆர்டர், தபூக்குக்கு போங்க. கிட்டத்தட்ட புகாரியுடைய ரிவாயத் 30,000 சஹாபாக்கள் என்ன செய்வது என்று தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஆசை ஆர்வம் ஊற்றாங்க, ஏதாவது உங்களுக்கு முடியுமானதை கொண்டு வந்து தாருங்கள். 30,000 பேருக்கு தேவையான உணவுகள் வேணும். போறது ஒரு மாத தூரம், தங்குவது ஒரு மாத தூரம், வருவது ஒரு மாத தூரம், 3 மாதங்கள் தேவையான அனைத்து சாப்பாடு பொருட்கள் தேவை. அதனால் உங்களால் முடியுமானதை கொண்டு வந்து தாருங்கள் என்று சொன்னோட அருமையானவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பைஹத்தை தபரானில வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அலைய மிஅத்து பைரின் பிஅஹ்லாசிஹா வ அக்தாபிஹா. யா ரசூலல்லாஹ், இதோ இந்த இடத்தில் எனக்கு சொந்தமான 100 ஒட்டகங்கள் சாமான்களோடு வந்து கொண்டிருக்கிறது. அந்த 100ஐயும் அல்லாஹ்வுடைய பாதையில் தந்துடுறேன். மீண்டும் நபி அவர்கள் தஷ்கீல் ஆசை ஆர்வம் ஊற்றாங்க. உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அலைய மிஅத்துல் உக்ரா பிஅஹ்லாசிஹா வ அக்தாபிஹா. இன்னும் 100 ஒட்டகங்கள் இந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கின்றன, அதையும் நான் தந்து விடுகிறேன். இது மாதிரி 3 தடவை சொன்னார்கள். 300 ஒட்டகங்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தர்ர உஸ்மான் மா அமில பஅத ஹாதா. இதற்கு பிறகு உஸ்மான், நீங்கள் எந்த நஃபிலான அமல் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்க சொர்க்கவாதியா. தரவுக்கு சந்தோஷம். இப்னு அஸாக்கீருடைய ரிவாயத்துல வருது, ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு 10,000 தங்க நாணயங்கள் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில வந்து கொட்டுவாங்க. 950 ஒட்டகங்கள், 500 குதிரைகளை அந்த தபூக்குடைய யுத்தத்தில் மட்டும் கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, தற்கால பொறுமதியை பார்த்தா இதை மட்டும் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு தங்க நாணயம் தீனார் தற்காலத்தில் 4 கிராம் பியூர் கோல்ட். 1 கிராம் 24 கேரட் கோல்டுடைய இன்றைய பெறுமதி 27,000 ரூபாய். அப்படி என்றால் 4 கிராமுடைய பொறுமதி 1,08,000 ரூபாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒரு தங்க நாணயத்துடைய பெறுமதி 1,08,000 என்றால் 10,000 தங்க நாணயத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். 1080 கோடி. கண்ணியமானவர்களை, தற்கால பொறுமதி. சுப்ஹானல்லாஹ். ஒட்டகங்கள் 950. இப்னு அஸாக்கீருடைய ரிவாயத் வருது, ஒரு ஒட்டகத்துடைய பெறுமதி, சாதாரண ஒட்டகத்தை கொடுத்தார்கள். வாலிப ஒட்டகம், தற்காலத்தில் சமீபத்தில் ரியாதுல ஒரு வாலிப ஒட்டகம் 1,33,000 அமெரிக்கன் டாலருக்கு விற்பனை செய்யப்பட்டது. ஸ்ரீலங்காவுடைய பெறுமதியில 3,99,00,000, 4 கோடின்னு வைத்துக் கொள்வோம். 4 கோடி என்றால் 950 ஒட்டகங்கள் 3,800 கோடி. கண்ணியமானவர்களை, தற்கால பெறுமதி. ஒரு குதிரை, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிரீட், உலகத்தில் விலை உயர்ந்த குதிரை இனம் எது என்று பார்த்தால் அரேபியன் என்று தான் வரும். அரேபிய குதிரை. தற்காலத்தில் அரேபிய வாலிப குதிரை 2.5 லட்சம் அமெரிக்கன் டாலருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவுடைய பெறுமதியில் 7.5 கோடி. 7.5 கோடி என்று வைத்துக் கொண்டால் 500 குதிரைகளுடைய பெறுமதி 3,750 கோடி. கண்ணியமானவர்களே, 1,080 கோடி தங்க நாணயங்கள் பொறுமதி. ஒட்டகத்துடைய பெறுமதி 3,800 கோடி. குதிரைகளுடைய பெறுமதி 3,750 கோடி. கூட்டினால் கண்ணியமானவர்களே 8,630 கோடி பெறுமதியான பொருட்களை தபூக் யுத்தத்தில் மட்டும் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இது பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்தவர் அல்ல, மூசா நபியுடைய கௌம் இல்ல, இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தார்கள். தெரியும் என்ன கொடுத்தால் இதை விட பல மடங்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆகவே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 ஆயுதங்கள் தான் தொழுகையும் சதகாவும். இந்த 2ஐ நாங்கள் முடியுமான அளவு
பற்றி பிடித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய சோதனைகளிலிருந்து, உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். சதக்கா முடியுமானவர்கள் கொடுங்க கண்ணியமானவர்களே. குடும்பத்துள்ள பிரச்சனை இல்லாமலாகும், தொழில பரக்கத் ஏற்படும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யாராலும் செய்ய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். வணங்க தகுதியான நீ தாய் அல்லாஹ். நம்முடைய எல்லா தேவையும் நிறைவேற்றி கொடுத்திரு யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா கைர்களையும் நாங்களும் கேட்கிறோம் யா அல்லாஹ். எல்லா ஷர்களை விட்டு எங்களை பூரா உம்மத்தை பாதுகாத்திரு யா அல்லாஹ். வாஸ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الأكرم الذي خلق الإنسان وكرم وعلمه من البيان ما لم يعلم. وسبحان الذي لا يخفى امتنانه باللسان ولا بالقلم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه الذين اتبعوه واقتدوا به قولا وفعلا وعدلا وإحسانا. ما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله فإن في طاعة الله